ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பர்சன்டேஜில் அலிகேஷன் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஏன் மிக்சட் அலிகேஷன் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பர்சன்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நான் அலிகேஷன் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொண்டு போகிறேன் அப்படின்னா, இங்கே பர்சன்டேஜில் ஒரு சில சம் வந்து அலிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரும். ஓகேவா? அந்த இடத்துல அலிகேஷன் யூஸ் பண்ணுன்றதே நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா சம் ரொம்ப கால்குலேட்டிவாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாகவும் போகும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அலிகேஷன்றது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அது மிக்சட் அலிகேஷன் வரும்போது நல்லா டீட்டெயிலாக நடத்துறேன். இப்போ டேரெக்டாக சம் போகலாம். ஓகேவா? ஸோ அலிகேஷன் அதே மாதிரி அலிகேஷன்ல அன்னோன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் டேரக்டா சம் போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 10% இருக்கு. ஒரு ஆர்டிகிள் எனக்கு 10% ப்ராஃபிட்டுக்கும் ஒரு ஆர்டிகிள் எனக்கு 20% ப்ராஃபிட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ரெண்டு ஆர்டிகிள் என்ன ரேஷியோல, ரெண்டு ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னாக்கா 2:3 ரேஷியோல இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ரெண்டும் சேரும் போது எனக்கு ஹோல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இந்த எக்ஸோடைய வேல்யூ கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த எக்ஸ்ன்றது எனக்கு என்னது? மீன் வேல்யூ, அதாவது ஆவரேஜ் வேல்யூ. ஓகேவா? ஆவரேஜ்ன்றது என்னது? டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸா. ஸோ என்ன பண்ணுவீங்க? இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டா? ஏன்னா இங்க எனக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குது. மொத்தம் எனக்கு ரெண்டு ஆர்டிகல் இருக்கு. எனக்கு ஒரு இதுக்கு எனக்கு 10%னா ரெண்டுதுக்கு எனக்கு எவ்வளவு வரும்? 20%. பிளஸ் அதே மாதிரி எனக்கு ஒரு இதுக்கு எனக்கு 20%னா மொத்தம் 3 ஆர்டிகல் இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும்? 60%. ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு டோட்டல் கிடைச்சிருச்சு டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ். நம்பர் ஆஃப் ஆர்டிகல் எனக்கு ரெண்டும் சேர்த்து எனக்கு எத்தனை ஆர்டிகல் இருக்கு? 5 ஆர்டிகல் இருக்கா? ஸோ அப்ப 80 டிவைடட் பை 5 16%. ஓகேவா? இது ஒரு மெத்தடு இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. எக்ஸை வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா இதை உட்காந்து மல்டிப்ளை பண்றீங்க. இது வந்து ஈஸியா இருக்கு. 10 20 இருக்கனால ஈஸியா நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ இதே 12.5 37.5 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, இதனுடைய அடிஷன் தான் இதனுடைய டிஃபரன்ஸா இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 5 பார்ட்டா? 5 பார்ட் தான் இதோடைய டிஃபரன்ஸ் என்ன? 10%. 5 பார்ட் தான் 10%னா நீங்க எய்தர் 2 or 3 ரெண்டுல எது வேணா கண்டுபிடிங்க. 2 பார்ட் என்ன அப்படின்னாக்கா 4%. அப்ப என்ன அர்த்தம்னா இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு இங்க 4% வரணும். கரெக்டா? இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு 4% வரணும்னா இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும்? 16% இருந்திருக்கணும். ஓகேவா? இது லோயர் வேல்யூ, இது ஹையர் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிருங்க. எது லோயர் எது ஹையர்ன்றது. ஏன்னா 24 - 20 எனக்கு 4% தான் வரும். 20 - 60 எனக்கு டிஃபரன்ஸ் எனக்கு 4 தான் வரும். கரெக்டா? ஸோ மாத்தி போட்டக்கூடாது. 24 போட்டக்கூடாது. அதை தான் என்ன சொல்றேன்னா இங்க எது லோயர் எது ஹையர்ன்றது பாத்துக்கோங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமா இருக்கு. அப்ப இதுதான் எனக்கு ஹையர் வேல்யூன்றது தெரிஞ்சிருச்சு. ஹையர் வேல்யூ லோயரை விட அதிகமாகவும் ஹையரை விட எனக்கு கம்மியாகவும் இருக்கும். ஓகேவா? அப்ப கண்டிப்பா எனக்கு இது 20 விட கம்மியா தான் இருக்கணும். ஸோ 20 விட கம்மியா இருக்கணும். அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ் எனக்கு 4 வரணும்னா இந்த வேல்யூ எனக்கு 16 தான் இருக்கும். ஓகேவா? இப்ப இதே எது நான் இந்த வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 பார்ட் தான் 10னா 3 பார்ட் எனக்கு 6%. அப்ப இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு இங்க 6 வரணும் அப்படின்னா 6% வரணும்னா ஸோ இந்த எக்ஸோடைய வேல்யூ எனக்கு என்ன இருக்கணும்னா, இப்ப இதை பாருங்க, இது ஹையர்ன்னு தெரிஞ்சிருச்சு, இது லோயர். அப்ப இது லோயர் வேல்யூனா மீன் வேல்யூ கண்டிப்பா இதை விட எனக்கு அதிகமா தான் இருக்கணும். இதை விட அதிகமா இருக்கணும். அப்ப டிஃபரன்ஸ் எனக்கு 6 வரணும்னா எனக்கு இங்க என்ன இருக்கணும்? எக்ஸோடைய வேல்யூ எனக்கு 16% தான் இருக்கணும். ஓகேவா? 16 இருந்தாதான் இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும்? 10க்கும் 16க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எனக்கு 6%ன்றது வரும். ஓகேவா? ஸோ இந்த இது தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்ப அதே இது 25% X%, 50% இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்னன்னா இதோடைய டிஃபரன்ஸ் தான் எனக்கு இங்க வரணும். கரெக்டா? இதோடைய டிஃபரன்ஸ் என்ன? எனக்கு 25. 25 இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 5 இருக்கா? ஸோ அப்ப எனக்கு 5 பார்ட் தான் எனக்கு 25 அப்படின்னா 3 என்னன்னு பாருங்க. 3 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 15 இருக்குமா? அப்ப என்ன அர்த்தம்? இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு இங்க 15 வரணும்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்ப இதோட டிஃபரன்ஸ் எனக்கு 50 வரணும்னா கம்பேர் பண்ணுங்க. இதுக்கு இங்க பாருங்க, எனக்கு இது மீன் வேல்யூ. இது மீன் வேல்யூ விட இது கம்மியா இருக்கு அப்படின்னா இதுதான் எனக்கு லோயர் வேல்யூவா இருக்கும், இது எனக்கு ஹையர் வேல்யூவா இருக்கும்ன்றது தெரியுமா? கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு என்னன்னா இந்த மீன் வேல்யூ விட எனக்கு இந்த வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும்? ஹையர் வேல்யூ அதிகமா இருக்கணும். கரெக்டா? அப்ப இதோட டிஃபரன்ஸ் எனக்கு 15 வரணும்னா இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும்?
65 இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 65 மைனஸ் 50 எனக்கு என்ன வரும்னா 15 வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்றது தெரிஞ்சா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அன்னோன் அலிகேஷன்ல அன்னோன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். டைரக்டா சம் போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? The monthly income of a person was rupees 80,000 and his monthly expenditure was rupees 45,000. Next year, his income increased by 16% and his expenditure increased by 8%. Find the percentage increase in his saving. Okay. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு பர்சனோடைய இன்கம் கொடுத்துருக்கான். இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 80,000 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு செலவு பண்றான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு செலவு பண்றான்னா 45,000 செலவு பண்றான். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த அடுத்த வருஷம் என்ன சொல்றாங்கன்னா, இன்கமும் எனக்கு 16% இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 8% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எனக்கு சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இன்கம் இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. அவனுக்கு வந்த இன்கம்ல இருந்து அவனோட செலவு பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு சேவிங்ஸ். கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு 80,000 அவனோட இன்கம், அவன் செலவு பண்றது 45,000 அப்படின்னாக்கா சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவா இருக்கும்? 35,000 இருக்குமா? கரெக்டா? இப்ப அவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்கம்ல எனக்கு 16% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்டா? இன்கம்ல 16%, எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்கம் 16%, எக்ஸ்பெண்டிச்சர்ல எனக்கு 8% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப இந்த 80,000ல எனக்கு 16% அதிகமாச்சுன்னா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? இந்த 80,000ல 16% எவ்வளோ? ஸோ 80,000ல 10%ன்றது 8,000, அதுக்கப்புறம் 6%ன்றது 4,800. கரெக்டா? அப்ப உனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னா 12,800 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 80,000ல எனக்கு 12,800 இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா அவனோட இன்கம் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? 92,800 இருந்திருக்குமா? அதே மாதிரி இங்க 45,000ல 8%. ஸோ 45,000ல 1%ன்றது எனக்கு 450. ஸோ அப்ப 8%ன்றது 3,600. கரெக்டா? 45 into 8 360. ஸோ அப்ப 3,600 இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும்னா மொத்தம் 48,600. 48,600க்கு வந்திருக்கும். இப்ப அப்ப எனக்கு சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? இன்கம் எனக்கு 92,800, எக்ஸ்பெண்டிச்சர் 48,600. ஓகேவா? அப்ப எனக்கு சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 44,200 இருந்திருக்கும். இப்ப அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த சேவிங்ஸ்ல எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சேவிங்ஸ்ல எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், எவ்வளவு வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 9,200 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கரெக்டா? எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது? 35,000ல இன்க்ரீஸ் ஆகுதா? கரெக்டா? சோ அப்ப அதோடைய பெர்சன்டேஜ் என்ன? சோ 5 இத 5ஆல கேன்சல் பண்ணலாமா? 5ஆல கேன்சல் பண்ணா 184 divided by 7 வரும். சோ 184 divided by 7 26, 2/7 வருது. 2/7ன்றது 0.28. 26.28% எனக்கு என்ன ஆகுதுன்னா சேவிங்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ இது ஜென்ரலா பண்ற மெத்தட். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க உட்காந்து பண்ணீங்க, பெர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகேவா? சோ இதுக்கு தான் என்ன சொன்னேன்னா, அலிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணா ரொம்ப சிம்பிளா வரும். ஓகேவா? ஜென்ரல் மெத்தட் பண்ணா எப்படி வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? இப்ப அலிகேஷன் பாருங்க, அது எவ்வளவு சிம்பிளா வருதுன்றத பாருங்க. இதுல அலிகேஷன் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டையும் ஆட் பண்றது, கரெக்டா? சேர்க்கறது அலிகேஷன். கரெக்டா? ரெண்டையும் சேர்க்கும் போது எனக்கு தேர்ட் பார்ட் ஒண்ணு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாக்கா அலிகேஷன் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா. கரெக்டா? இங்க எனக்கு எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்ஸையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இன்கம் கிடைக்குமா? கரெக்டா? அதாவது எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்ஸ் ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ணும்போது எனக்கு இன்கம் கிடைக்குது. கரெக்டா? அப்ப எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸுக்கும் அலிகேஷன் எடுத்தாக்கா எனக்கு கிடைக்கக்கூடியது, எனக்கு சேர்ந்து வரக்கூடியது எனக்கு என்ன வரும்? ஆட் பண்ண வருது, எனக்கு இன்கம் கிடைக்குமா? அப்ப அதான் பண்ண போறேன். எக்ஸ்பெண்டிச்சர் 8%, இன்கம் எனக்கு 16% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே.
கீழே வரக்கூடிய பார்ட் டோட்டல் பார்ட். இது எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இங்க எனக்கு சேவிங்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜ். நடுவில் வந்து ரெண்டும் சேரும் போது எனக்கு ஓவரால் இன்கம் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதோடைய பர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க இன்கம் வந்து 80,000 கொடுத்துட்டா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 45,000 கொடுத்துட்டான். அப்ப எக்ஸ்பெண்டிச்சருடைய டோட்டல் எனக்கு எவ்வளவு 45,000 தெரிஞ்சிருச்சு. இங்க எனக்கு சேவிங்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு சேவிங்ஸ் தான் வேணும். கரெக்டா? இன்கம் கொடுத்துருக்கான். இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணா கிடைக்கிறது எனக்கு சேவிங்ஸ். அப்ப எனக்கு சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு வரும்? 35,000 வருமா? கரெக்டா? ஸோ அப்ப ரேஷியோ எடுத்தாக்கா எனக்கு என்ன வரும்னா 9:7 வரும். ஓகேவா? ஓகே. இப்ப இதோடைய டிஃபரன்ஸ் தான் எனக்கு இங்க வரணும். கரெக்டா? இதோடைய டிஃபரன்ஸ் என்ன? 9. அப்ப எனக்கு 7 பார்ட் தான் எனக்கு என்னதுன்னா 7 பார்ட் தான் இதோட டிஃபரன்ஸ் 8. 7 பார்ட் தான் 8 அப்படின்னா 9 பார்ட் என்ன? 72 டிவைடட் பை 7. ஸோ அப்ப 10 2/7 வரும். 2/7ன்றது 0.28. ஓகேவா? ஸோ 0.28%. இப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு 9 பார்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு 10.28% வருதா? அப்ப இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரணும்னா இங்க 10.28% இருக்கணும். கரெக்டா? இப்ப நீங்க பாருங்க, இது எது லோயர் வேல்யூ எது ஹையர் வேல்யூன்னு பார்க்கணும். இதை விட எனக்கு இந்த வேல்யூ கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா எனக்கு இதுதான் லோயர் வேல்யூ. கண்டிப்பா எக்ஸ்பெண்டிச்சரோட இங்க சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எனக்கு அதிகமா தான் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அப்ப இந்த மீன் வேல்யூ விட இது எனக்கு என்னவா இருக்கணும்? அதிகமா இருக்கணும். இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு இங்க 10.28 வரணும் அப்படின்னா இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும்? 26.28% இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு சேவிங்ஸ்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 26.28% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Raj's income is rupees 45,000 and his expenditure is rupees 33,000. If his income is increased by 20% and expenditure by 12%, then what will be the percentage increase in savings? ஓகேவா? இங்க என்ன மாடல் பார்த்தோமோ அதே மாடல் சம் தான். ஓகேவா? சோ இதை நீங்க ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். The ratio between the monthly income and expenditure of a person is 8:5. If his income increased by 20% and expenditure increases by 30%, then find the percentage increases or decreases in monthly savings. Okay. இதுவும் அதே மாடல் தான். எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம், சேவிங்ஸ் இது மூணுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாலே கண்ண முடிட்டு நீங்க அலிகேஷன் எடுத்துருங்க. ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருக்கான்? இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். சரியா? மாத்தி போட்டக்கூடாது. அலிகேஷன் எடுக்கும் போது இன்கம் மேல வச்சிடக்கூடாது. இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் அப்படி மாத்தி போட்டக்கூடாது. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்ஸையும் எனக்கு ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? இன்கம் கிடைக்கும். ஓகேவா? அப்ப இன்கம் தான் எனக்கு நடுவுல இருக்கணும். ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோங்க. சோ இங்க என்ன சொல்லிட்டா? எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 30% இன்க்ரீஸ் ஆகுது. சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி கேட்கறாங்க. ரெண்டும் சேரும் போது எனக்கு இன்கம் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுதா? இது எக்ஸ்பெண்டிச்சர், இது சேவிங்ஸ். கீழே வரக்கூடிய பார்ட் எனக்கு டோட்டல் பார்ட். எக்ஸ்பெண்டிச்சருடைய டோட்டல் எனக்கு எவ்வளவு? ரேஷியோவே அவன் கொடுத்துட்டான், பிரச்சனையே இல்லை. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு இன்கம்க்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க 8:5. ஓகேவா? இன்கம்க்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள ரேஷியோ 8:5 கொடுத்துட்டா, இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது எனக்கு சேவிங்ஸா? சோ அப்ப இந்த 8ல இருந்து 5 மைனஸ் பண்ணாக்கா எனக்கு சேவிங்ஸ் உடைய பார்ட் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். 3 பார்ட். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 5 பார்ட்னா சேவிங்ஸ் எனக்கு 3 பார்ட்டா இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த ரேஷியோல இருந்து நான் சேவிங்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சேவிங்ஸ் உடைய பார்ட் என்ன அப்படின்றது. கரெக்டா? சோ இப்ப நான் இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதனுடைய டிஃபரன்ஸ் தானே இங்க வரணும். கரெக்டா? சோ அப்ப இங்க இதோட டிஃபரன்ஸ் எனக்கு 10 வருது. இங்க எனக்கு ரேஷியோல எனக்கு என்ன இருக்கு? 3 இருக்கா? சோ அப்ப எனக்கு இந்த 3 பார்ட் தான் 10% அப்படின்னா 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா எனக்கு தேவை இந்த எக்ஸ் தான் தேவை. அப்ப இதோடைய டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நான் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? சோ அப்ப 5 பார்ட் என்ன அப்படின்னா 50 டிவைடட் பை 3. ஓகே. சோ இப்ப எது லோயர் எது ஹையர்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த எக்ஸ்பெண்டிச்சரை விட எனக்கு மீன் வேல்யூ எனக்கு கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் எனக்கு ஹையர்ன்றது தெரிஞ்சிருச்சு. இது கண்டிப்பா எனக்கு லோயர் வேல்யூவா இருக்கும். அப்ப இந்த வேல்யூ எனக்கு இந்த எக்ஸ் உடைய வேல்யூ 20 விட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு 50/3 வருதுன்றது தெரிஞ்சிருச்சா? சோ அப்ப 20 மைனஸ் 50 டிவைடட் பை 3 அதுதானே எனக்கு இந்த எக்ஸ் உடைய வேல்யூவா இருக்கும். என்ன வரும்? 60 மைனஸ் 50
10/3%. அவ்வளவுதான். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10/3% இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க 3/1/3%. ஓகேவா, 3/1/3% இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை இந்த வேல்யூ எனக்கு நெகட்டிவ்ல வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ எனக்கு பாசிட்டிவ்ல வந்தனால எனக்கு இன்க்ரீஸ், நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னா டிக்ரீஸ்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Susani pays tax at the rate of 30% on her entire income of rupees 90,000 and Ritika pays tax at the rate of 40% on her entire income of rupees Y. If the overall tax rate on the combined income comes to 37%, then what is the value of Y? Okay, ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் வந்து 90,000த்துல எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க, எவ்வளவு டாக்ஸ் ரேட் வந்து பே பண்றாங்க அப்படின்னா 30% எனக்கு டாக்ஸ் பே பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தரோட இன்கம் எவ்வளோன்னு தெரியல, அது ஒய்னு வச்சுக்கிட்டாங்க. சரியா, அதுல அவங்க ரித்திகா எவ்வளவு பே பண்றாங்கன்னா 40% டாக்ஸ் பே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ரெண்டும் சேரும் போது ரெண்டு பேரோட இன்கம் சேர்த்து பார்க்கும்போது ஓவரால் டாக்ஸ் ரேட் எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னாக்கா 37% எனக்கு வருதுன்றாங்க. அப்ப எனக்கு அந்த ரித்திகாவோட இன்கம் எனக்கு என்னவா இருக்கும், அதாவது ஒய்யுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, சுசானியோடைய டாக்ஸ் ரேட் எனக்கு எவ்வளவுனா 30%, ரித்திகாவுடைய டாக்ஸ் ரேட் எனக்கு எவ்வளவுனாக்கா 40%. ஓகேவா, இது ரெண்டும் சேரும் போது எனக்கு கம்பைண்டா எனக்கு கிடைக்கக்கூடிய டாக்ஸ் எனக்கு எவ்வளவு அப்படின்னாக்கா 37%. ஓகேவா, சோ இப்ப அலிகேஷன் யூஸ் பண்ணலாமா, இதோட டிஃபரன்ஸ் தானே இங்க வரும், இதோடைய டிஃபரன்ஸ் இங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3:7. இதுதான் எனக்கு டோட்டல் பார்ட். ரெண்டு பேருடைய டோட்டல் இன்கம் உடைய ரேஷியோ எனக்கு கிடைக்கும். ஓகேவா, சோ ஏன்னா இன்கம்ல தான் அவங்க டாக்ஸ் 30% எனக்கு டாக்ஸ் பே பண்றாங்க. ஓகேவா, சோ அப்ப எதுல பே பண்றாங்களோ எனக்கு அதுதான் கீழே வரக்கூடிய டோட்டல் பார்ட்டா எனக்கு கிடைக்கும், அதுதான் கீழே வரக்கூடிய ரேஷியோவா எனக்கு இருக்கும். ஓகேவா, இது ரெண்டு பேருடைய எனக்கு இன்கம் ரேஷியோ கிடைச்சிருச்சு. இதுல என்னன்னா இங்க சுசானியோடைய இன்கம் வந்து எனக்கு 90,000 கொடுத்துட்டாங்க, ரித்திகாவோட இன்கம் எனக்கு ஒய்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரோட இன்கம் ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சா. சுசானி ஆனா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 90,000. அப்ப இந்த 3 பார்ட் தான் எனக்கு 90,000னா 7 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஒய்யுடைய வேல்யூ, அதாவது ரித்திகாவுடைய இன்கம் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருமா. எவ்வளவு வரும், 2,10,000. ஓகேவா, சோ இதுதான் ரித்திகாவுடைய இன்கமா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம். Rahul spends 70% of his income. His income increases by 15% and his expenditure increases by 7.5%. What is the percentage increase in savings? Okay. இதுல என்ன சொல்றாங்க, அதே மாடல் தான் இதுக்கு முன்னாடி பார்த்ததான். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 7.5% இன்க்ரீஸ் ஆகுது. சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ரெண்டும் சேரும் போது எனக்கு இன்கம் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான், 15% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். ஓகேவா, ஓகே. இப்ப என்ன கொடுத்துட்டான்னா ராகுல் ஸ்பெண்ட்ஸ் 70% ஆஃப் ஹிஸ் இன்கம் அப்படின்னு கொடுத்துட்டான். அவனோட இன்கம்ல 70% ஸ்பெண்ட் பண்றான். சோ இன்கம்ல 70% ஸ்பெண்ட் பண்ணா பேலன்ஸ் எனக்கு 30% எனக்கு என்ன பண்ணிருப்பான், சேவ் பண்ணி இருந்திருப்பாங்களா. கரெக்டா, சோ அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருமா, என்ன 7:3. ஓகே, இப்ப நான் டைரக்டா நான் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஓகேவா, இதோடைய டிஃபரன்ஸ் தான் எனக்கு இங்க வரணும். ஓகேவா, இதோடைய டிஃபரன்ஸ் என்ன 15 7.5, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு 7.5. அப்ப 3 பார்ட் தான் எனக்கு 7.5 அப்படின்னா 7 பார்ட் என்னவா இருக்கும், கேன்சல் பண்ணா 2.5. ஸோ 2.5 into 7 இதை எப்படி எழுதிக்கலாம்னா 15 இந்த 2.5 நான் 5/2 எழுதிக்கலாமா. 5/2 into 7 35 divided by 2 17.5. அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எனக்கு இங்க 17.5 வரணும். அப்ப இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்றது பார்க்கணும். ஓகேவா, சோ இங்க மீன் வேல்யூட இந்த வேல்யூ எனக்கு கம்மியா இருக்குன்னா அப்ப இது லோயர் வேல்யூ, கண்டிப்பா அப்ப இந்த வேல்யூ எனக்கு ஹையர் வேல்யூன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த மீன் வேல்யூட எனக்கு இது அதிகமா தான் இருக்கணும். அப்ப 15ஓட அதாவது இதோட டிஃபரன்ஸ் எனக்கு 17.5 வரணும்னா இந்த 15ஓட எனக்கு 17.5 ஆட் பண்ணா கிடைக்கிறதான இந்த எக்ஸ் உடைய வேல்யூ. 15 plus 17.5 32.5%. அப்ப எனக்கு சேவிங்ஸ்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா 32.5% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் சம்.
Ramu used to spend 72% of his income. His income increases by 12% and he increases his expenditure by 5%. If Ramu earlier saved Y and after the increases he now saves X, then what is the value of X minus Y by Y into 100%? இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இது சிஹெச்எஸ்எல் டயர் 1 2024 கேட்ட கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் வழக்கம் போல. எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 5% இன்க்ரீஸ் ஆகுது. சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஓகே, எக்ஸ் ஒய்னு அவன் வேல்யூ கொடுத்துருக்கான். நான் அதனால என்ன எடுத்துக்கிறேன்னா வேற வேரியபிள் எடுத்துக்கிறேன். சேவிங்ஸ் எனக்கு A% வச்சுக்கிறேன். ஓகே, A% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. இன்கம் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 12% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஆட் ஆகும் போது எனக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ இன்கம் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இதுல ராமு யூஸ்ட் டு ஸ்பெண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னா 72% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஸ்பெண்ட் பண்றான். 72% ஸ்பெண்ட் பண்ணான்னா பேலன்ஸ் 28% எனக்கு என்ன பண்ணிருப்பான், சேவ் பண்ணி இருந்திருப்பாங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா என்ன வரும், 18:7. ஓகேவா? ஸோ அப்ப இதோடைய டிஃபரன்ஸ் தானே நீங்க வரணும். கரெக்டா? இதோடைய டிஃபரன்ஸ் என்ன, எனக்கு 7 தான் எனக்கு இங்க இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப இதோடைய டிஃபரன்ஸ் தான் எனக்கு இங்க இருக்கு. அப்ப இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கணும், 18 தான் இருந்திருக்கணும். கரெக்டா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதை ஆட் பண்ணுமா இல்ல சப்ராக்ட் பண்ணுமான்றது பார்க்கணும். மீன் வேல்யூவை விட இந்த வேல்யூ எனக்கு கம்மியா இருக்கு, அப்ப இது லோயர் வேல்யூ, இது எனக்கு ஹையர் வேல்யூ. அப்ப மீன் வேல்யூ விட எனக்கு இது அதிகமா தான் இருக்கணும். ஸோ அப்ப இந்த 12ஓட 18 ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு இந்த சேவிங்ஸ் உடைய பர்சன்டேஜா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆனா அவன் கேட்கறது அது கிடையாது. அது என்ன கொடுத்துட்டான்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை y into 100 இதோடைய பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்லிட்டான்னா இதுக்கு முன்னாடி இயர்லியா அவன் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அமௌண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டான். இப்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அமௌண்ட் வந்து எக்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துட்டான். ஓகேவா? எனக்கு இயர்லியா இதுக்கு முன்னாடி எவ்வளவு சேவ் பண்ணிட்டு இருக்கான்றது தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னதுனாக்கா சேவிங்ஸ்ல 30% எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தெரியும். ஓகேவா? அப்ப நான் என்ன வச்சுக்கிறேன்னா இது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால எனக்கு வேல்யூ எவ்வளவுன்னு தெரியாது, சேவிங்ஸ்ல எவ்வளவு ருபீஸ்ன்றது தெரியாது, எதுவுமே தெரியாதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அவன் இனிஷியலா 100 ரூபீஸ் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இனிஷியலா 100 ரூபீஸ் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, அதாவது இயர்லியா எனக்கு 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான்னா இப்ப எனக்கு எவ்வளவு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இப்ப எனக்கு எவ்வளவு சேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான், 30% அதிகமா சேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டான். கரெக்டா? அப்ப 30% அதிகமா சேவ் பண்ணானா 130 தானே சேவ் பண்ணி இருந்திருப்பான். கரெக்டா? சோ அவன் அதை தான் கொடுத்துருக்காங்க. இயர்லியா சேவ் பண்ண அமௌண்ட் ஒய்ன்னு கொடுத்துட்டா, இப்ப அவன் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அமௌண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப எனக்கு எக்ஸ் உடைய வேல்யூ ஒய் உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? சோ அப்ப கேக்குறது எக்ஸ் மைனஸ் ஒய்யா, எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன 30 டிவைடட் பை ஒய் என்னது 100 இன்டூ 100 இதோடைய பர்சன்டேஜ். அப்ப என்ன வரும், 30% தான் வருது. இந்த ஈக்குவேஷனுடைய ஆன்சரும் எனக்கு 30% தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம், the male population of a city has increased by 20% from the previous year while the female population has increased by 42.5%. If the total population of the city increased by 30%, then the female population of a city was what percentage of male population in the previous year? Okay, மேல் பாப்புலேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபீமேல் பாப்புலேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42.5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ரெண்டும் சேரும் போது டோட்டல் பாப்புலேஷன் எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேல் இன்க்ரீஸ் ஃபீமேல் இன்க்ரீஸ் ரெண்டும் சேரும் போது எனக்கு டோட்டல் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வரும். கரெக்டா? ஸோ அப்போ அதான் மிடில் இருக்கும். ரெண்டும் சேரும் போது பாப்புலேஷன்ல எனக்கு ஓவராலா எனக்கு 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதோட டிஃபரன்ஸ் எனக்கு இங்க என்ன வரும், 12.5, இதோட டிஃபரன்ஸ் 10. ரேஷியோ அப்போ எனக்கு என்ன வரும், 5:4 வருமா? இப்ப அவன் கேட்கறது என்னன்னா கீழே வரக்கூடிய பார்ட் தான் எனக்கு டோட்டல் பார்ட்னு சொன்னா, அதாவது டோட்டல் மேல் அண்ட் டோட்டல் ஃபீமேலுக்கான ரேஷியோ எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா?
அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ஃபீமேல் பாப்புலேஷன், அதாவது இந்த ஃபீமேல் பாப்புலேஷன் மேல் பாப்புலேஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறான். அதாவது இந்த 4 வந்து 5ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கறாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 80%. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In a certain year, the population of a city was 18,000. If in the year the population of male increases by 5% and that of female increased by 7% and the total population increased to 19,200, then what was the ratio of population of males and female in that given year? Okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இனிஷியலா எனக்கு பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதாவது பாப்புலேஷன்னா மேல் ஃபீமேல் ரெண்டும் சேர்த்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 18,000 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் பார்க்கும்போது மேல்ல எனக்கு 5 years, ஸோ ஃபீமேல் எனக்கு 7 years, சாரி மேல்ல எனக்கு 5%, எனக்கு ஃபீமேல் எனக்கு 7% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஓவரால் பாப்புலேஷன் வந்து எனக்கு எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 18,000 இருந்தது, இப்ப 19,200க்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு மேல் பாப்புலேஷன் ஃபீமேல் பாப்புலேஷன் ரெண்டுக்குள்ள எனக்கு ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப இங்க மேல் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சு 5%, ஃபீமேல் எனக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டும் சேர்ந்து ஓவரால் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சா டைரக்டா எனக்கு மேலுக்கு ஃபீமேலுக்கு உள்ள ரேஷியோ கிடைச்சிடும். கரெக்டா? இதுக்கு முன்னாடி உள்ள சம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இங்க என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க ஓவரால் பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் எனக்கு கொடுக்கல. கரெக்டா? அதுக்கு பதில் என்ன கொடுத்துட்டேன்னா எனக்கு வேல்யூல கொடுத்துட்டாங்க. 19,200க்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப வேல்யூல கொடுத்தனால இங்க என்ன பண்ணுனா, இங்க எல்லாத்தையுமே நீங்க வேல்யூவா வச்சுக்கணும். ஓகேவா? பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா இந்த 3 வேல்யூ, அதாவது லோயர் வேல்யூ, மீன் வேல்யூ, ஹையர் வேல்யூ, இந்த 3மே எனக்கு என்னவா இருக்கணும், பர்சன்டேஜ்ல இருக்கணும். வேல்யூல எடுத்தீங்கன்னா இந்த 3மே எனக்கு வேல்யூவா இருக்கணும். ஓகேவா? சோ இங்க வேல்யூ கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வேல்யூவா எடுத்துக்கிறேன். ஓகேவா? டோட்டல் பாப்புலேஷன் எனக்கு 18,000 இருக்கு. ஓகேவா? அந்த டோட்டல் பாப்புலேஷன் ஃபுல்லாவே எனக்கு மேல் பாப்புலேஷனா இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு இங்க எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னா மொத்தம் எனக்கு 18,000 இருக்கா. சோ அப்ப எனக்கு 18,000ல எனக்கு மேல் பாப்புலேஷன் எனக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? வெறும் எனக்கு மேல் பாப்புலேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 18,000ல 5% எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 900 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? அதே மாதிரி சோ அந்த பாப்புலேஷன் 18,000 ஃபுல்லாவே எனக்கு ஃபீமேல் மட்டுமே எனக்கு இன்க்ரீஸ் ஆறாங்க அப்படின்னாக்கா எனக்கு ஃபீமேல்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ 18 into 7 1260 1260 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப எனக்கு மேலுடைய இன்க்ரீஸ் வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபீமேலுடைய இன்க்ரீஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டும் சேரும் போது எனக்கு ஓவரால் எனக்கு இன்க்ரீஸ் வேல்யூ என்னன்னு தெரியும். கரெக்டா? 18,000ல இருந்தது இப்ப 19,200க்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,200 எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஓகேவா? மேல் இன்க்ரீஸ், ஃபீமேல் இன்க்ரீஸ், ஓவரால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ். ஓகேவா? அலிகேஷன் எடுக்கலாமா? எடுத்தா என்ன வரும், 60,300. இப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்கறாங்க. கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும், 1:5 வரும். ஸோ இதுதான் எனக்கு மேல் ஃபீமேல் பாப்புலேஷனுடைய எனக்கு ரேஷியோவா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Next sum, in a test consisting of 120 questions, a candidate correctly answers 60% of the first 90 questions. What percentage of the remaining questions does he need to answer correctly so that his answers to 50% of the total questions in the test are correct? Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 120 கொஸ்டின் இருக்கு. அதுல 90 கொஸ்டின்ல 60% எனக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப ரிமைனிங்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா ஓவரால் எனக்கு 55% எனக்கு கொஸ்டினா கரெக்டா பண்ணிருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 90 கொஸ்டின்ல அவன் கரெக்டா பண்ணது எனக்கு 60%. ரிமைனிங் கொஸ்டின்ஸ்ல அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் அவன் கரெக்டா பண்ணிருந்தான்னா ரெண்டும் சேரும் போது ஓவராலா அவனுக்கு 55% கொஸ்டின்ஸ் வந்து அவனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 90 கொஸ்டின்ல தானே எனக்கு 60% கரெக்டா பண்றான். இதுக்கு கீழே வரக்கூடியது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? 90 கொஸ்டின்ல தான் அவன் 60% வந்து கரெக்டா பண்றான். ஓகேவா?
டோட்டலா இருக்கிறது 120 கொஸ்டின். ஓகேவா? சோ அதுல இங்க 90னா ரிமைனிங் எனக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும்? எனக்கு 30 கொஸ்டின் இருக்குமா? கரெக்டா? அப்ப இதுக்கு ரேஷியோ எனக்கு என்னது? 3:1. இதுல இருந்து எனக்கு இந்த அன்னோன் எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? இதோடைய டிஃபரன்ஸ் தானே எனக்கு இங்க வரணும். கரெக்டா? ஓகேவா? சோ அப்ப இதோடைய டிஃபரன்ஸ் என்ன? எனக்கு 5. 1 பார்ட் தான் எனக்கு 5னா 3 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 15 இருக்குமா? இப்ப பார்க்க வேண்டியது எனக்கு என்னன்னா, அதாவது இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு இங்க 15 வரணும். ஓகேவா? சோ பார்க்க வேண்டியது எனக்கு எது லோயர் வேல்யூ, எது ஹையர் வேல்யூ. இந்த மீன் வேல்யூவை விட இது அதிகமா இருக்குன்னா இதுதான் எனக்கு ஹையர் வேல்யூ. சோ அப்ப கண்டிப்பா எனக்கு இது லோயர் வேல்யூவா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூ இந்த 55 எனக்கு கம்மியா தான் இருக்கணும். இதோட டிஃபரன்ஸ் எனக்கு 15 வரணும்னா இந்த எக்ஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கணும்? 40% இருந்திருக்கணும். ஓகேவா? அப்ப ரிமைனிங் 30 கொஸ்டின்ல அவன் 40% கொஸ்டின் கரெக்டா பண்ணியிருந்தாதான் ஓவரால் எனக்கு 55% எனக்கு கரெக்டா பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். In a year, out of 240 games to be played, a cricket team wants to win 80% of them. Out of 65% of games already played, the success rate was 75%. What should be the success rate for the remaining games to reach the target? Okay. இதுவும் போன சம் மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 240 கேம்ஸ் வந்து பிளே பண்றாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80% வந்து கண்டிப்பா அவன் வின் பண்ணணும், ஓவரால 80% வின் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து அதுல இன்னொன்னு கொடுத்துட்டான், 65% கேம் வந்து ஆல்ரெடி விளாண்டு முடிச்சிட்டாங்க. அந்த விளாண்டு முடிச்ச 65%ல அவனுடைய சக்சஸ் ரேட் எனக்கு எவ்வளவு இருக்குன்னா 75% வின் பண்ணிட்டான். அப்ப ரிமைனிங் உள்ள கேம்ல அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் அவன் வந்து வின் பண்ணியிருந்தான்னா எனக்கு ஓவரால் 80% வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? 65% கேம் விளாண்டான்ல அதனுடைய சக்சஸ் ரேட் எனக்கு எவ்வளவு அப்படின்னாக்கா 75%. ஓகேவா? இப்ப ரிமைனிங் கேம்ல அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அவன் வின் பண்ணிருந்தான்னா ஓவரால் ரெண்டு சேர்ந்து அவன் எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு வின்னிங் பர்சன்டேஜ் வரணும்னு சொல்லியிருக்கான்? 80% வரணும்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஓகே, இங்க 75% வந்து சக்சஸ் ரேட் இருக்குல்ல, அது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கேம் விளாண்டுருக்கான் அப்படின்னாக்கா 65% கேம் விளாண்டது. கரெக்டா? அப்ப பேலன்ஸ் எனக்கு ரிமைனிங் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கேம் இருந்திருக்கும்? 35% கேம் தானே இருந்திருக்கும். கரெக்டா? சோ அப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ பார்த்தா எனக்கு என்ன வரும்? 13:7. இதுல இருந்து எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இதோடைய டிஃபரன்ஸ் தான் இங்க வரும். கரெக்டா? சோ அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன? 5. 7 பார்ட் தான் 5 அப்படின்னா 13 பார்ட் என்ன? 65 டிவைடட் பை 7 என்ன வரும்? 9. 2/7. 2/7ன்றது 0.28. ஓகேவா? அப்ப இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரணும்னா 9.28 வரணும். சோ இது மீன் வேல்யூவோட இது கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா இதுதான் எனக்கு ஹையர் வேல்யூவா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு 9.28 வரணும் அப்படின்னாக்கா இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும்? 89.28% இருந்திருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம், in a city 60% of the men are married and 40% of women are married. Considering that nobody is married more than once, what percentage of population is married? Okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிட்டியில 60% மென் இருக்கிறவங்கள எனக்கு மென்ல வந்து 60%ல வந்து எனக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உமன்ல வந்து எனக்கு 40% எனக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்துட்டாங்க, பாலிகேமி இஸ் நாட் அலவுட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு மேரேஜ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு மென் வந்து ஒரு உமனை தான் கல்யாணம் பண்ணும், அதே மாதிரி ஒரு உமன் வந்து ஒரு மென்னை தான் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நோ பாலிகேமி இஸ் அலவுட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப அந்த சிட்டியில எனக்கு 60% மென்னும் 40% உமனும் மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 60% மென்னு தானே இந்த 40% உமனை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்டா? அப்ப இது ரெண்டு ஈக்குவலா? 40% உமன், இது ரெண்டு ஈக்குவலா? 60% மென்னும் 40% உமனும் ரெண்டு பேரும் மேரேஜ் ஆனவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்டா?
அப்ப இந்த 60% மென்னு தான் 40% உமனுக்கு ஈக்குவலா இருக்கணுமா? ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து நான் மென்னுக்கும் உமனுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிச்சலாமா? மென்னுக்கும் உமனுக்கும் உள்ள ரேஷியோ 2:3. ஓகேவா? ஓகே. இப்ப அவன் என்ன கேக்குறாங்க அப்படின்னாக்கா, எவ்வளவு பெர்சன்டேஜ் பாப்புலேஷன் மேல் ஃபீமேல் 2 பேரும் சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து மேரேஜ் ஆனவங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல எனக்கு மென்ல வந்து எவ்வளவு மேரேஜ் ஆனவங்கன்றது தெரியும், உமன்ல எவ்வளவு பேர் மேரேஜ் ஆனவங்கன்றது தெரியுமா? கரெக்டா? மென்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு மேரேஜ் ஆனவங்க அப்படின்னாக்கா 60% மேரேஜ் ஆனவங்கன்றத அவனே கொடுத்துட்டாங்க. உமன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் மேரேஜ் ஆனவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா 40% மேரேஜ் ஆனவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? இது ரெண்டும் சேரும் போது எனக்கு ஓவராலா எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு மேரேஜ் ஆனவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா? கீழே வரக்கூடியது எனக்கு டோட்டல் மென் அண்ட் உமன் டோட்டல் பார்ட் கிடைக்குமா? கரெக்டா? டோட்டல் மென்னுக்கு உமனுக்கு உள்ள ரேஷியோ தான் நம்ம இங்க இருந்து கண்டுபிடிச்சாச்சு. என்னது? 2:3ன்றது. கரெக்டா? சோ அப்ப இங்க வரக்கூடிய ரேஷியோ எனக்கு 2:3 இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ இதோட அடிஷன் தான் இதோட டிஃபரன்ஸா இருக்குமா? ஓகேவா? சோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 5 பார்ட்டா? 5 பார்ட் தான் இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு 20 அப்படின்னா எய்தர் 2 or 3 கண்டுபிடிங்க, எதுனாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். 2 பார்ட் என்ன? 8. சோ அப்ப எனக்கு இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரணும்னா 8 வரணும். இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு 8% வரணும்னா இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும்? 48% இருக்கணுமா? அவ்வளவுதான். அல்லது 3 பார்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா 12 வரும். இதோட டிஃபரன்ஸ் எனக்கு இங்க 12 வரணும் அப்படின்னாக்கா எனக்கு எக்ஸ் உடைய வேல்யூ 48 தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். In adult population of a city, 40% men and 30% women are married. What is the percentage of married adult population if no man marries more than one woman and no woman marries more than one man? And there are no widows and widowers. இப்போ பார்த்தா அதே மாடல் தான். ஸோ இந்த சம்மை ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.